வதந்தியை பரப்புறாங்க அப்படின்னா நேற்று ஃபுல்லா தமிழ்நாடு முழுக்க அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டுச்சுல சார். இது கொலைகாரன் விஜய் தற்கொலை அரசியல்வாதி அவரை கைது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டுறாங்க. அப்ப அதுதானே சார் வதந்தி. ஒரு நபரான விசாரிச்சிருக்கப்ப நீ எப்படி அவர் தான் கொலைகாரன் எப்படி சொன்னீங்க? அப்ப அவர் எத்தனை பேர் மீது வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் கைது பண்ணிருக்காங்க சார்? நீ வந்து ஃபீல்டுக்கு புதுசுப்பா. நான் உன்னை வந்து ஒரு பாமரனா ஒரு எளிய மனிதனா தான் நான் உன்னை பார்க்குறேன். அப்போ இயல்பா உனக்கு இந்த சந்தேகம் தோணுது இல்லை? உனக்கு உலக அனுபவமும் குறைவு, ரைட்டா? இப்போ டக்குன்னு நீ ரெண்டையும் பொருத்தி பார்க்குறது தெரியுதா? சார் என்ன சார் ஒரு சேனலில் சந்தேகம் கேட்குறாங்க, அதை வதந்தின்றீங்க. என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க, ஒருத்தன் 29 பேரை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு போஸ்ட் ஓட்டுறாங்க, அது வதந்தி இல்லையா சார் அப்படின்னு நீ கேட்குறல்ல? இது பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இது தோணும். சாணக்கிய நீதி புத்தகத்தில் விநாசகாலே விபரீத புத்தி என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. நேரம் உங்கள் அழிவு காலம் நெருங்கிவிட்டால் உங்கள் புத்தி விபரீதமாக வேலை செய்யும் என்று அந்த ஸ்லோகம் கூறுகிறது. அது போன்ற விபரீத புத்தி திராவிட மாடல் அரசுக்கு வந்துவிட்டது. நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டர் வதந்தி பரப்புறதை பற்றி இன்றைக்கி என்ன பப்ளிக் ஆர்டர் கெட்டு போச்சு? நீங்கள் வீடியோ போடலாமா? அதுதான் லீடு, புரியுதா? வதந்தி பரப்பாதீர்கள் சொன்ன முதல்வரோட உத்தரவை செயல்படுத்துகிறோம். ஸோ இதை வைத்துக்கொண்டு யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்களையெல்லாம் இது போல வழக்கு போட்டு கரூர் என்று சொன்னாலே கைது. கரூர் என்று யார் பேசலாம்? தமிழக மாணவர் சங்கம் பேசலாம், திமுக நிலையத்துவான்கள் பேசலாம். யாரெல்லாம் வந்துட்டு கரூரில் நடந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பு விஜய் தான் என்று சொல்பவர்கள் பேசலாம். அது மட்டும் தான் பேசலாம். இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விநாசகால விபரீத புத்தி என்று எதற்காக சொன்னேன் என்றால், இப்படி கேட்டேன் சார், அது வதந்தி இல்லையா சார் அப்படின்னு. அந்த போஸ்ட் ஓட்டுனது தமிழ்நாடு பூரா ஓட்டியிருக்காங்க. இன்னொன்று அந்த மதுரை வாயில போஸ்ட் ஓட்டியிருக்காங்க போல இருக்கு. இது தாவக பையன் ஒருத்தன் போயிட்டாங்க. போஸ்ட் ஓட்டுற பாவங்கள ஏழை தொழில் தானே, யாரையா ஓட்ட சொன்னதுன்னு மதுரை எம்எல்ஏ காரப்பாக்கம் கணபதி தான் ஓட்ட சொன்னார் அப்படி அந்த பையன் சொல்லி வீடியோ வந்துச்சு. ஸோ தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் தான் இதை செய்கிறார்கள்.